டுடே சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி லைவாக எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் 4 டேஸாகவே பார்த்தோம்னா ஒன் சைடாகவே டவுன் ஆகியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் ஆகிட்டு ஒரு டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் மூலமாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா டவுனாகவே வந்துட்டுருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு டவுன் இடத்துலையும் ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆகி அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேண்டில்ஸ் உருவாகி அதுக்கப்புறம் தொடர்ந்து டவுனாகவே வந்துட்டுருக்காங்க. ஒரு கேப் அப் நடந்தாலுமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு கீழே டவுன் ஃபால் ஆகிட்டு ஒரு பேட்டர்ன் மாதிரி உருவாகி அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் வந்து தொடர்ந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் மாதிரி ஒரு கேண்டில்ஸை உருவாகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் சைடு மூமெண்ட்டாகவே அந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு வி ஷேப் இல்லாட்டி டபிள்யூ மார்க் இல்லாட்டி பெர்முடாஸ் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒன் சைடாகவே தொடர்ந்து டார்கெட் பண்ண போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், அடுத்ததில் வந்து பார்த்திங்கனாலும் அதே மாதிரி தான் ஒரு பேட்டர்ன்ஸ் ஒரு பையிங் ப்ரெஷராக ஒரு செல்லிங் ப்ரெஷராகவோ தந்துட்டு தான் ஒரு மூமெண்ட்டு அதிகபட்சமாக தந்துட்டுருக்காங்க. இப்போக்கி பார்த்தா அது அப்படி தான் தெரியுது. இங்கே பாருங்கள், இங்கே செல்லிங் ப்ரெஷர் உருவானதுக்கு டவுன் ஆகிருக்கு, இங்கே வந்து பையிங் ப்ரெஷர் உருவானதுக்கு ஒரு அந்த அப் ட்ரெண்ட் உருவாகிருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ஒரு டவுன்ஃபால் ஒரு அப் ட்ரெண்ட் ஆகுதுன்னா ஒரு சின்னதாக ஒரு கேண்டில்ஸ் ஒரு பேட்டர்ன்ஸோ உருவாகிட்டு தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து நல்ல மூமெண்ட்டு தருவாங்க. இதில் பாருங்கள், நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், ஒரு பேட்டர்ன்ஸ் மாதிரி தான் உருவாகிட்டு வராங்க இப்போக்கி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 2 3 நாட்களில் ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனோ நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதில் பாருங்கள், சின்னதாக ஒரு பேட்டர்ன்ஸ் உருவாகிருக்கு ஒரு ஒன் சைடு மூமெண்ட்டுக்காக புது டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்காக இந்த பேட்டர்ன் உருவாகியிருக்காங்க. போன வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் நடந்திருக்கு. டவுன் நடந்ததுக்கப்புறம் அந்த டவுனை கிளியர் பண்ணுறதுக்காக புது டார்கெட் தொடுறதுக்கு மேலே போனாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து கீழே ரிவைஸ் ஆகி வந்துட்டு இருந்தாங்க. மறுபடியும் அந்த டார்கெட்டை கீழே வந்துட்டு மறுபடியும் புது டார்கெட்டு தொடுறதுக்காக மூமெண்ட்டு இப்போ மேலே போயிட்டுருக்காங்க. இதில் பார்த்தாலே நல்லா தெரியும், கீழே வந்த மூமெண்ட் வந்து இப்போ நல்லா மேலே போயிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் உருவானதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உருவாகிருக்கு. இது வந்து நம்ம முன்னாடியே வந்து இது வரைக்கும் கீழே போயிட்டு இது வரைக்கும் மூமெண்ட்டு மேலே தந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் எடுத்தது நீங்களே பார்த்தா இப்போ தெரியும். தொடர்ந்து டவுன் ஆகிருக்கு. அந்த டவுன் வந்து போன வாரத்தில் டவுன் தொட்டுட்டு அதுக்கப்புறம் போயிருக்காங்க. அடுத்தது வந்து ஆப்ஷன் செயினில் வந்து பார்த்தோம்னா முதல்ல ஃபுட் சைடு வந்து பார்ப்போம். ஃபுட் சைடு 76,800 பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டுமே புதன்கிழமை இன்றைக்கி மட்டுமே தொடர்ந்து ஒன் சைடாகவே டவுன் ஆகியிருக்காங்க. அதாவது 500 பாயிண்ட்லேருந்து 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகியிருக்காங்க. இந்த தொடர்ந்து இதில் பார்த்தா அடுத்தது வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயினில் போயிட்டு கால் சைடு வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கால் சைடில் வந்து எப்படி தந்திருக்காங்கன்னா இப்போ வந்து மூமெண்ட் வந்து மேலே தான் தந்திருக்காங்க. ஆனால் நல்லா கேண்டில்ஸை செக் பண்ணோம்னா டிக்கேவும் பண்ணுறாங்க, அதாவது ப்ரீமியத்தையும் கரைக்கிறாங்க, மூமெண்ட்டு மேலேயும் கொண்டு போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி புதன்கிழமை நாளைக்கு வியாழக்கிழமை எக்ஸ்பீரினால் அதுக்கு தகுந்தாப்பில் மூமெண்ட் தராங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட்டல் இருந்தால் தான் இருக்குது. இப்போ வந்து சென்செக்ஸில் வந்து இண்டெக்ஸ் உள்ளே போய் பார்த்தோம்னா இப்போ பார்க்கும்போது பார்த்தாலும் ஒரு அப் ட்ரெண்ட் தான் தெரியுது. ஏன்னா டவுன் வந்து இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸபிளாக போய் அப் ட்ரெண்டுக்கு தான் மூவ்மெண்ட்டு தராங்க. ஆனாலும் இதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க்கெட் வந்து சென்செக்ஸு எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பார்க்கும்போது அப் ட்ரெண்டுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அப் ட்ரெண்டு சைடு கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் நம்ம தொடர்ந்து சென்செக்ஸ் கேண்டில்ஸ் அனலைஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியாஸ் அது மாதிரி அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பையிங் ப்ரெஷர் உருவாகிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் உருவானாலுமே ஒரு பேட்டர்ன் ஒரு புதுவிதமான பேட்டர்ன்ஸ் மாதிரி உருவாகிட்டு தான் தொடர்ந்து மூமெண்ட் தந்திருக்காங்க. சரி, ஓகே, நன்றி, பாய்.